அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்மையும் தாண்டி ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலைத்தான் நாம் கடவுள் என்று அழைக்கிறோம். இந்த கடவுள் நமது மூளைக்கு அப்பாற்பட்டவர். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் எதை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம்? நமது மூளையை வைத்துதான் புரிந்து கொள்கிறோம். நமது சிந்தனையை வைத்துதான் புரிந்து கொள்கிறோம். இந்த மூளை ஒன்றும் எல்லையற்றது கிடையாது. இந்த சிந்தனை ஒன்றும் எல்லாம் தெரிந்தது கிடையாது. கடவுள் என்பவர் நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்டவர். கடவுள் என்பவர் நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். எனவே நமது மூளைக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட கடவுளை புரிந்து கொள்வது என்பது மூளைக்கு கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதுமே கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் உருவாக்கி கொண்டு, ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு, அதுதான் சரி என்று இந்த சிந்தனையை பிறர் மீது திணிக்க முயற்சி எடுப்போம். அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். பல மதங்களில் குறுகிய கண்ணோட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சில குழுக்களுடைய பிரச்சனை இதுதான்.